பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துதில்ல, அந்த பலத்தில் தான் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்க கூட பேச விரும்புகிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்ன மாதிரி ஒரு வார்த்தை தெரியுமா இது? யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கூட பிறந்த என்னை நீங்க குழியில தூக்கி போட்டீங்க, என்னை தூக்கி அடிமையா வித்து போட்டீங்க, என்னை கொலை செய்ய பார்த்தீங்க. நான் எவ்வளோ வேதனையோடு கூட இந்த அடிமை வாழ்க்கைக்குள்ளே வந்தேன். ஆனா நீங்க செய்த இந்த தீமையை நான் ஆராதிக்கிற தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார். வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில கூட உங்களுக்கு யாராவது தீமை செய்ய நினைக்கிறாங்களா? உங்களை வீழ்த்த நினைக்கிறாங்களா? உங்களை அவமானப்படுத்த நினைக்கிறாங்களா? உங்களை அழிக்க நினைக்கிறாங்களா? செய்யட்டும். அவங்க செய்கிற தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். நீங்க யோசேப்பு போல பரிசுத்தம் உள்ளவர்களாய், யோசேப்பு போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழும் பொழுது, யோசேப்பை ஆசீர்வதித்து ஏற்ற வேளையில உயர்த்தி தீமையை கூட நன்மையாய் மாற்றின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? யார் உங்களுக்கு தீமை செய்யறாங்களோ செய்யட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அவங்க தீமை செய்யறாங்க, அதை நீங்க நன்மையா மாற பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே விசுவாசத்தபடி ஆகட்டும்னு ஜெபம் பண்ணுங்களேன். அவங்க செய்கிற தீமை உங்களுக்கு நன்மையாய் மாறி போகும். என்னுடைய வேலை ஸ்தலத்துல கூட எனக்கு தீமை செய்யும்படி ஒரு மேலதிகாரி எழும்பினான். என்னை மூர்க்கமாய் பகைத்தான். இயேசுவின் பிள்ளைகள் அவனுக்கு பிடிக்காது, மிக மூர்க்கமாய் பகைத்தான். என்னோடு கூட போராடினான். ஆனால் அவன் எனக்கு செய்த ஒரு மிகப்பெரிய தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற பண்ணி என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். உங்களுக்கும் அப்படி செய்ய போகிறார். தீமை செய்கிறவங்களுக்காக அவங்கள சபிக்காதீங்க, அவங்கள தூஷிக்காதீங்க. கர்த்தர் எங்களுக்கு தீமை செய்ய அவங்கள ஏற்படுத்தி இருக்கிறாரு, ஆனால் அதை எப்படி நன்மையாக முடிய பண்ணு அவருக்கு தெரியும் சொல்லி அவர் கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு நடந்து கொண்டிருக்க தீமையை கூட நன்மையாக மாற்ற போறார்னு விசுவாசிக்கிறவங்க விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற தீமைகளை நன்மையாய் மாற செய்யும் செய்தீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.